என்ன ஆகுதுன்னா க்ளோஸ் ஆயிடுது. க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ரிட்டர்ன் வழியா சுத்தமா வாட்டரே வரல அப்படின்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சில்லர் வந்து ஆன்டி ஃப்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. செகண்டரியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருந்து உங்களுக்கு வரல அப்படின்னா செகண்டரியில இருந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு டிமாண்ட் இருக்காது. செகண்டரி வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிமாண்டை பொறுத்து உங்களுக்கு ரன் ஆகும். ஏன்னா இங்க இந்த மாதிரி சிஸ்டம் நான் சொல்ற சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி பம்ப் வந்து கான்ஸ்டன்ட் ஃப்ளோ பிரைமரி பம்ப் கான்ஸ்டன்ட் ஃப்ளோ வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும். செகண்டரி ஃப்ளோ வந்து செகண்டரி பம்ப்ஸ் வந்து வேரியபிள். எப்படி வேரியபிள் அப்படின்னா செகண்டரி வந்து நான் ஒரு 10 ஏஹெச் கனெக்ட் பண்ணிருக்கேன். அந்த 10 ஏஹெச்சுக்கு டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பம்ப்ஸ் ரன் ஆகும். பட் பிரைமரி பம்ப் அப்படி இல்லை. நான் சப்போஸ் ஒரு சில்லர் போட்டிருக்கேன்னா அந்த ஒரு சில்லருக்கு எவ்வளவு ஜிபிஎம் கொடுக்கணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் பிரைமரி பம்ப் ரன் பண்ணுவேன். சப்போஸ் ரெண்டு சில்லர் ஆன் பண்ணிருக்கேன்னா 2 சில்லருக்கு நான் எவ்வளவு பிரைமரி பம்ப் ரன் பண்ணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் கொடுத்துருப்பேன். சோ அது வந்து இது வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் பிரைமரி அண்ட் வேரியபிள் செகண்டரி சிஸ்டம் இது. சரிங்களா? சோ இந்த மாதிரி சிஸ்டத்துல இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சில்லர் ஆன்டி ஃப்ரீஸ் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு